வெல்கம் டு அப்பா விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வார்ட்ரோப் க்ளீன் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். வார்ட்ரோப் க்ளீன் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாருங்க, அவளோட துணியெல்லாம் காமிக்க போறான். கொஞ்சம் பின்னாடி போய் காமிங்க. பேக் நல்லா இருக்குங்களா? இந்த ட்ரெஸ் உனக்கு எவ்வளோமா பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். இது இப்போ உனக்கு எத்தனை வயசு? 5 இயர்ஸ் ஆகுது. 3 இயர்ஸ் ஆகுது இந்த ட்ரெஸ் எடுத்து. ஆனால் இன்னும் அப்படியே இருக்குங்க குவாலிட்டி. நிறைய டைம் போட்டுட்டா, இருந்தாலும் அப்படியே தான் இருக்குது. பரவாயில்ல, ஒர்த்து தான் வாங்கின ட்ரெஸ்ஸுக்கு. போட்டு எனக்கு இதுதான் பிடிக்கும். ஆரஞ்சு ட்ரெஸ். பசங்கள்லாம் ஒரு ட்ரெஸ் பிடிச்சிட்டு அதே 10 டைம் போடுவாங்க. எத்தனை டைம் என்ன துவைக்காம கூட இன்னைக்கு போட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து போட்டுனேன். அவ்வளோ பிடிக்கும் இந்த ட்ரெஸ். ஆமாம் தானே? சரி, எவ்வளோ துணி இருக்குது பாருங்கள். இப்போ இதெல்லாம் முடிச்சு வைக்க போகிறோம். பாதி துணி தான் இருக்குது. இன்னும் பாதி துணி பீரோவில் இருக்குது. இப்போ பாதி துணி ஃபஸ்ட்டு மடித்து வச்சா போதுன்னு இருக்குது இல்லை? இன்னும் ஹோம்ஒர்க் வேறு பண்ணலாமா? நம்ம இன்றைக்கி ஹோம்ஒர்க் நிறைய கொடுத்துருக்காங்களா? கொஞ்சம் கொடுத்துருக்காங்களா? நிறைய கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஷர்ட்ஸ் எல்லாம் தனியாக, இவளோடதெல்லாம் தனியாக, அப்புறம் ஜீன்ஸ் பேண்ட் தனியாக, மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் தனியாக, எல்லாம் தனித்தனியாக மடித்து வைக்க போகிறோம். வாங்க போகலாம், பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு டைமும் துணி மடிக்கணும்னு எடுத்து வைக்கும்போது ஒரு 10 ஜெட்டியாவது எலாஸ்டிக் போயிடுதுங்க. குழந்தைங்களுக்கு இதுதான் பெரிய கஷ்டம். குழந்தை வச்சு ஜெட்டி வாங்கின்னு வருவோம், ஒரு 2 months 1 month கூட வராது, எலாஸ்டிக் போயிடும். டெய்லி வேறு புதுசாக வாங்கணும். இவங்களுக்கு நிக்கரே எவ்வளோ வாங்கியிருப்போம் தெரியுமா? நம்ம வீட்டில் போட்டுக்கிறது பாருங்கள், எலாஸ்டிக் போயிடுச்சு. இதாக இருக்குங்க, ஆனால் குட்டி ஆயிடுச்சு. போட முடியல தானே? இப்போ இதை என்ன பண்ணுறது? அப்படியே வச்சுக்கலாமா? சரி, எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்தா. ஒரு ஜெட்டி கூட மடிச்சு கொடுக்க மாட்டேன்றாங்க. உட்காந்து இருக்கா. இது மடிச்சு கொடுப்பியா, கொடுக்க மாட்டியா? ஓ, கையில் எடுத்து கொடுத்தாதான் மடிச்சு வைப்பீங்க. சரி இருங்க, தேடுறேன். என்னங்க ஜெட்டி? எவ்வளோ டிஷர்ட் இருக்குங்க. இங்க வந்து பேசணும் வாங்க. ஆமா, எலாஸ்டிக் போனதெல்லாம் நம்ம கறி துணி போட்டுடலாம். சரிங்களா? பார்பி டால் ட்ரெஸ் காரணியா? ஆமாவா? சரி சாரிங்க, யூனிகார்ன் ட்ரெஸ்ஸுங்க இது. காரணியாக்கு ஃபேவரட்டா இல்லையாம்மா? உன்னோட ஃபேவரட் ட்ரெஸ் ஆமா அது? உன்னோட ஃபேவரட் ட்ரெஸ்ஸா? சரி, சரி காமிங்க. கிட்ட வந்து காமிங்க. காமிங்க. பாருங்க, மடிச்சிட்டாலாம் காரணியா. எப்படி மடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. அச்சோ, இதுவும் எலாஸ்டிக் வச்சா. இதோட 3 ஜெட்டி. என்ன பண்ற? கடி துணில இத வாங்கி 3 வருஷம் ஆச்சு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாருங்க, புது ஃபியூச்சர் யூடியூபர். சூப்பரா பேசுறமா. நம்ம டெய்லி என்னென்ன vlog எல்லாம் போடலாம்? எல்லாரும் போடுறோம். துணி மேய்க்கிறது, துணி துவைக்கிறது, அதெல்லாம் பண்றோம். அதுக்கப்புறம் எல்லாம் குட்டி ஆயிடுச்சு. பாருங்க, இதெல்லாம் பிறந்து 3 months எடுத்து. சும்மா சொல்லாத. எலாஸ்டிக் போயிடுச்சுன்னா ஒரு பேச்சுக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க. 2-3 ஜெட்டி, எல்லா ஜெட்டியும் எலாஸ்டிக் போயிடுச்சுன்னு எடுத்துட்டு வரேன் சும்மா. ஆமா, எலாஸ்டிக் போயிட்டு இருக்கா? போய் பார்க்கலாம். ஆமாங்க, ஜெட்டி எலாஸ்டிக் போயிட்டு இருக்கு. கிட்டவா? கரெக்டா சொல்லிட்டீங்களா எலாஸ்டிக் போயிட்டு இருக்குன்னு? இதை காமிங்க, எலாஸ்டிக் போயிட்டு இருக்கிறத. எலாஸ்டிக் போயிட்டு இருக்கான் பாருங்க. இந்த வீடியோ முடிஞ்சப்பறம் ஹோம்ஒர்க் வீடியோ பண்ண போறோம். வாங்க.
இந்த ஜடைக்கு என்ன பேருன்னு தெரியல, ஆனா என் பொண்ணு வச்சுக்கிறது சுட்டி ஜடை. என்ன சுட்டியா சுட்கியா? சுட்டி. சுட்டி ஜடை. அவள் பொம்மைக்கு பேர் வச்சுக்கிறான். அவளோட பொம்மை இந்த மாதிரி தான் போட்டுன்னு ஜடை. அதனால இந்த ஜடைக்கு அந்த பொம்மை பேரையே வச்சுக்கிறேன், சுட்கி ஜடை. வித்தியாசமா வைக்கிறான். கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. என்ன எவ்வளவுதான் சொல்றது. இது யாருன்னு உங்களுக்கு தெரியாது. இது யாருன்னு நாங்களே சொல்லிடும். இது வந்து எங்க தம்பி சஸ்திக்கு தான். என்ன எதோடது? இது வேஷ்டி சட்டை. இது வந்து வேஷ்டி சட்டை. உங்களுக்கு இது வாங்கி நம்ம 5 days ஆச்சு. அதனால தான் எனக்கு வாங்கிட்டோம். இது அவனோட ஃபர்ஸ்ட் பொங்கலுக்கு எடுத்தது. எங்க அம்மா எடுத்து கொடுத்தாங்க. இது அவங்க ஃபர்ஸ்ட் பொங்கல் எடுத்தது எங்க அச்சி. உங்க அஜியா எங்க அம்மாவா? அச்சி. எங்க அம்மா. இல்ல எங்க அச்சி. அம்மாவா? சரி. சரியான. உனக்கு 40 அச்சி பிடிக்கும். ஏன்டா இப்படி கேக்குற? பிடிக்கும். யாராச்சும் ஒருத்தர் தான் சொல்லலாம். சீக்கிரம் மடிச்சிடலாமா? மடிச்சு வச்சிடலாமா? வேகமா மடிச்சு வச்சிடலாம். அம்மா இது ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வாங்குனது இல்ல, இது ரீசன்ட்டா இப்ப வாங்குனது. இது பொங்கலுக்கு வாங்குனது. உங்களுக்கு வாங்குனது? ஆமா. இல்லடா, கல்யாணம் முடிஞ்சப்புறம் போட்டுக்கிறதுக்கு வாங்குனது. இந்த Dress வேணுமா? எடுத்து போட்டுடலாமா? இந்த Dress சரி. இப்போ இந்த Dressக்கு ரொம்ப குட்டி ஆயிட்டு இருக்கு. நம்ம வீட்ல இப்போ என்ன பண்ணலாம்? இதை தூக்கி போட்டுடலாமா? அப்படியே போட்டுடலாம். அப்படியே வச்சிடலாம். ஏன் கறி துணி போட்டுடலாம். சரி. ஒச்சு நல்லா இருக்குடா. போட்டுக்கோ. நீ ஜீன்ஸ் மேல போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். ஜீன்ஸ் மேலயா? எல்லாம் செப்பரேட்டாக மடிச்சு வச்சுட்டோம். இப்போ இதுக்குள்ளே வைக்க போகிறோம். இதுதான் என் பையனோட வார்ட்ரூப். வைக்க போகிறோங்க. அவன் வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதுக்கு இதுதான் நல்லா இருக்கு வைக்கிறதுக்கு. கறிதோ எல்லாம் எடுத்து வச்சு செப்பரேட்டாக எடுத்து வச்சு. இது வந்து என் பொண்ணுது, இதோ என் பையன். புது துணியெல்லாம் இங்கே வச்சிடலாம். இது வந்து பேண்ட் எல்லாம் இங்கே வச்சிடுறேன். அழகா தெரியுதுமா. துணிலாம் அழகா தெரியுது. ஆமாவா? பொம்மை கூட என் பையனோட ஃபர்ஸ்ட் தொட்டிலுக்கு போட்டது, அதனால பத்திரமா வைக்கணும். குட்டி அதனால பத்திரமா வைக்கிறோம். ஜெட்டி இருக்கக்கூடாது. ஒரு பேண்ட் எல்லாம் அடிக்கிட்டோம், க்ளீனாக அடிக்கிட்டோம். பார்த்தீங்களா குட்டி குட்டியா என் பையனோடது. இரு அடிக்க வச்சாச்சு. இங்க பார்க்கலாம்.